அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. திருவையாறு அகலாத செம்பச்சோதி, திருவையாறு அகலாத செம்பச்சோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திரையோதசி திதி, உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் 6:24 வரை உள்ளது. பின்னாடி அஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு இதுக்கும் உத்தர அஸ்தம் ரெண்டுக்குமே அமிர்த யோகம். அமிர்த யோகம் பிறகு சிறப்பு, நல்ல நாள். ராகு காலம் 4:30 to 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 to 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இன்று மேஷராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பர்களே, ராசிநாதன் உங்களுக்கு 11 இருக்காரு, சனி பகவானோட சேர்ந்து இருக்கார். பாவகிரகங்கள் 11 இருப்பது நன்று அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதனால அது நல்லதுதான், கெடுதல் பண்ணாது. அதுவும் சனி பகவானுக்கு 11ஆம் இடம் நல்ல இடம், அருமையான இடம். ராசியில குரு இருக்கார். ராசியில குரு இருப்பது பெரிய சிறப்பு. 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கு, ஒருத்தர் இல்லை. 5ஆம் இடம் கிரகங்கள் யாரும் இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குற, நல்லது. 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்குற. இந்த 4ஆம் அதிபதி சந்திரன் போய் 6ல் இருக்க, சற்று உடல்நிலையில் கவனம் தேவை. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குற, நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். இந்த ராகு பகவான் 12ல் இருக்கார். இருப்பினும் இந்த 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, இல்லை ராசி சிறப்பாக இருக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று 11ல் இருக்கார். அதோட ராகு வேற 11ல் இருக்கார். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 10ல் செவ்வாய் சனி இருக்கு, 11ல் ராகு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. வருமானம் வரும், லாபம் கிடைக்கும். செலவாகும். வருமானம் செலவான பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் வருமானம் செலவை தண்டமாக பண்ணக்கூடாது, நல்ல செலவுகளாக பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு ராசிநாதன் என்று உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க, 10ஆம் இடத்துல இருக்க, 10ல் ராகு இருக்கு, 10ல் சுக்கிரன் இருக்கு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்க. சுக்கிரன் உச்சம் பெற்றாலே நல்ல பலனை தரும். 10ல் ராகு இருந்தால் நிரந்தரமான பணியம். லக்னாதிபதி 10ல் இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் இருக்கும். அதனால உங்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருந்தாலே இந்த 10 நாள் தான் இருக்க போறேன், இந்த பக்கம் வர போறேன். கவனமாக நடந்து கொள்ளுங்க. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வர போறாரு, தேவையில்லாத செலவுகள் எல்லாம் அழுத்து விடுவார், கவனம் தேவை. அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 3ல் இருக்கார். 8ல் சனி இருக்கார், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கு.
கொஞ்சம் காரியங்கள் தடைப்படலாம், தாமதமாகலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதி சூரியன் எங்க இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு, குரு 10ல் இருக்காரு. தொழில் நன்றாக இருக்கும், தொழிற்சானம் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை தரும் என 10 நாள் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவான பலனை தரும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். குரு 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவது. இந்த கிராமங்களில் சொல்லுகின்ற பழமொழி எல்லாம் பொன்னேட்டில் பொறிக்கப்படக்கூடிய பழமொழி, படிக்காதவர்கள் சொன்ன பழமொழி. ஆனால் அதை யாரும் எடுத்துக் கொள்வதில்லை. அதனால 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு. குரு ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சூரியனும் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரு நல்ல நிறைவு. ஆகவே அந்த சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த 7ல் சனி செவ்வாய் இருக்கும். மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர போறார். 10ஆம் இடத்துக்கு வந்தால் தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, தொழிலில் வரையத்த காலம். அதனால 10ஆம் இடம் உள்ளது சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்தபடியாக கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு குழப்பமான ஒரு சூழல் தான். கேது சந்திரன் இருக்காரு, இருந்தாலும் சந்திரன் கேதுவோட சேர்ந்த உடனே சந்திரன் டம்மி ஆகிடுவார். அதனால கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு யார் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார் என்றால் சனி பகவான் ஒருவர் தான் நல்ல நிலையில் இருக்கிறார். 6ல் சனி இருக்கு, நல்லது செய்யும், நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. துளாராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். உங்களுக்கு இன்று ராசியை குரு பார்க்கிறார். 7ல் இருக்கார் குரு. ஆனால் அந்த குரு பார்க்கறதுனால நம்ம 7ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. கேந்திராதிபத்திய தோஷம் என்று பெயர். அதனால 7ல் எவரும் செய்யாது. சூரியனுக்கு குரு இருக்காங்க. அதில் குரு பார்வை உங்களுக்கு நன்மை. ஆனால் அந்த குரு இப்போ என்ன பண்ண போறாருன்னா 8ஆம் இடத்துக்கு வர போறாரு. 8ஆம் இடத்துக்கு வந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு 4ல் செவ்வாய் சனி இருக்கு. உடல்நிலை கவனம் தேவை. குரு 6ல் இருக்காரு, அதுவும் சிறப்பு இல்லை. 5ல் ராகு இருக்கு, அதுவும் நன்மை இல்லை. அதனால உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் சரியாக இல்லை. அதனால சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சித்திரை 18ஆம் தேதி குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஓரளவு நன்மை தரும் என்று சொல்லலாம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். சனி பகவான் 3ல் இருக்கார், செவ்வாய் 3ல் இருக்கு, 4ல் ராகு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். குரு 5ல் இருக்கு. இந்த குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போனாலும் குருவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. அதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராகு 4ல் இருக்கிறதுனால எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த ஓராண்டு இந்த ராகு இதில் இருக்காது. இந்த ஓராண்டுகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவார். சனி 3ல் 2 வருஷம் இருப்பார், அதுவும் உங்களுக்கு நல்ல பலன். அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. வயசுக்கு தக்கபடி பலன். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது. சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்றா இருந்தால் ரொம்ப கஷ்டம், 2வது சுற்றா இருந்தால் பரவாயில்ல, 3வது சுற்றா இருந்தால் சிரமம். அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். நிச்சயமாக இந்த ராகு பகவான் 3ல் இருந்துட்டு நல்ல பலனை தருவார், கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அடுத்தபடியாக கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராசியில் சனி பகவானும் செவ்வாய் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ராசியில் இருப்பது நன்மை இல்லை, ஜென்மஜனி என்று சொல்வது. ஜென்மத்தில் செவ்வாய் இருந்தால் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி பண்ணும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலே உங்களுக்கு இந்த உங்களுடைய பவர் இருக்கு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 பகவானுடைய தாக்கம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது.
அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று. இதில் முதல் சுற்று மங்கு சனி, இரண்டாவது சுற்று பொங்கு சனி, மூன்றாவது சுற்று மரணச்சனி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். இரண்டாவது சுற்று பொங்கு சனி நல்ல, அதாவது என்ன பண்ணும்னா விரயத்தை பண்ணும், நல்ல விரயங்களாக செய்யும் என்றதற்கு பொருள். அதனால அவங்களுக்கு அந்த ஏழரைச்சனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் அதே குரு பகவான் 18ஆம் தேதி 19ஆம் தேதி காலையில் அங்கே வேற இடத்துக்கு வந்துடுறாரு. 18ஆம் தேதி சாயந்தரமே பயிற்சி ஆகிறாரு. அதனால் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய அமைப்பு. 11ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல பலன் தரும். இந்த மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்களாம் ஏழை குறைவானுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். காக்கைக்கு அன்னம் வையுங்கள். இயன்ற அளவு தர்மம் செய்யுங்கள். அதனால் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். இந்த கோளறு திருப்பதிகம் நல்ல பலன் தரும். சனிக்கிழமை விடாமல் காலை மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது. இறைவன் இருக்கிறார், நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு இந்த இறை வழிபாடு தான் நமக்கு மிகவும் சிறப்பு. இறை வழிபாடு இருக்கிறது பாருங்க, அது போன்ற ஒரு உகந்தமான ஒரு நல்ல பலன் தரக்கூடிய பொருள் யாருமே இல்லை.